நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அண்ணா, அண்ணா, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் அண்ணா, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன். பரதா, 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 பிரிய பரதா, நான் பரதன் அல்ல. இந்த பாவியை பிரியபரதா என்று சொல்லுவதா? அப்படி என்னை சொல்லாதீர்கள். பாசத்துக்கு நான் அருகன் அல்ல. மாதா, மாதா, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு குற்றவாளியாக உங்கள் முன் நிற்கிறேன். பார்த்தவர்கள் சிரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த பரதன் இல்லாமலேயே இருந்திருக்க கூடாதா? இது தவறு, இது சரியல்ல. என்னை மன்னியுங்கள் அண்ணா. நானா மன்னிப்பது? மன்னிக்கும் தகுதி இந்த பரதனுக்கு இல்லை. இந்த பரதன் ஒரு பாவி, பதவிக்காக தாய் செய்த பாவம். அதனால்தான் இப்போது மாதாவும் அண்ணன் ஸ்ரீராமனும் அரண்மனையை விட்டு வனம் வர நேர்ந்தது. பரதன்னா, என்னை மன்னியுங்கள், மன்னித்து விடுங்கள். மாறுபட்ட கோணத்தில் தங்களை எடை போட்டேன். என் வில்லையும் என் அம்பையும் எடுத்து விட்டேன். எடுத்தவன் ஏன் அதை பயன்படுத்தவில்லை? நீ அதை பயன்படுத்தியிருந்தால் இந்த பரதனுக்கு உதவி அல்லவா அது? புனிதமான அண்ணன் முன்னால் இந்த பாவி நிற்கும் நிலை நேராதிருந்திருக்குமே. பரதன் என்ற ஈனப்பிறவியை ஏன் தான் பெற்றாலோ என் அண்ணன் என்ற மகாபாவி. பரதா, மாதாவை தரம் தாழ்த்தி பேசாதே. தாயே நமக்கு தெய்வம். என் கைகேயி மாதாவை பற்றி நீ என்னை யாருமே பேசக்கூடாது. அண்ணா, குமுறும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. புலம்புகிறேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் என் பாவங்களுக்கு பரிகாரம் தேட உங்கள் பாதம் நாடி வந்தேன். அமைதியாக பேசு பரதா. அண்ணா, சத்ருக்னா, அண்ணி, வணக்கம் ஆரிய சுமந்திரரே. நீடூழி வாழ்க, நிலமெல்லாம் போற்று. நலமா நண்பா? பிரபு, சாமி தரிசனம் ஆயிடுச்சு. சந்தோஷம். இது போதுங்க, இது போதும். பிரபு, சாமி எங்களையெல்லாம் விட்டுட்டு நதியை தாண்டி இங்க வந்துட்டீங்க. எப்பவுமே எங்களுக்கு உங்க நினைப்பு தாங்க. அன்புக்கு நான் அடிமை. பரதா, அயோத்தியிலிருந்து ஏன் வந்தாய்? நம் தந்தை, மாதா எல்லோரும் நலம்தானே? என்ன இது பரதா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? மௌனம் ஏன்? அண்ணா, பேசு பரதா. மன்னவர். என்ன பரதா, மன்னவருக்கு என்ன? ஏன் பொறுமையை சோதிக்கிறாய்? மன்னியுங்கள். இடி போன்ற செய்தியை சொல்லப் போகிறேன். நம் தந்தை நம்மை எல்லாம் விட்டு பரலோகம் சென்று விட்டார்.
ராமண்ணா, லக்ஷ்மணா, நான் அனாதையாகி விட்டோம் அண்ணா. நான் அனாதையாகி விட்டோம் அண்ணா. அனாதையாகி விட்டோம். ஆம், ஆம் லக்ஷ்மணா. ஆ, லக்ஷ்மணா, ராமா, தாங்கிக் கொள்ளுங்கள். குருதேவரும் அன்னையரும் வந்திருக்கிறார்கள். அன்னையர் வந்திருக்கிறாரா? ஆ, குருதேவருமா? ஆ, எங்கே? அவர்களை நதிக்கரையில் விட்டுவிட்டு நான் முதலில் வந்தேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நதிக்கரையிலா? லக்ஷ்மணா, அண்ணா, சீதே, மாதா, மாதா வருகிறார்கள். அம்மா, நீடூழி வாழ்க. ராமா, மன்னவர் என் தந்தை இல்லை. இனிமேல் ராமனுக்கு அன்னையர் தானே நிழல். மன்னிப்பாயா நீ என்னை? இத்தனை கேடுகள் நடக்க காரணமே நான் தான். இல்லை அம்மா, காரணம் நீங்கள் அல்ல, காலம்தான். எல்லாம் அவன் கையில். இதற்கு பொறுப்பு நீங்கள் அல்ல. ராமா, ராமா, நிழல் மரம் சாய்ந்து விட்டது. அம்மா அனாதையாகி விட்டாள். இல்லை அம்மா, ராமனோடு உங்களுக்கு 4 பிள்ளைகள். தாம் ஏன் அழுகிறீர்கள்? அனாதை இப்போது ராமன் தான். ராமா, நிறை மங்களத்துடன் வாழ்க.
நீடூழி வாழ்க. அம்மா, வேண்டாம் லக்ஷ்மணா, வேண்டாம். அம்மா, குருதேவா, நான் எனது தந்தையை உங்கள் பொன்னடிகளில் விட்டு வந்தேன். 3 அன்னையரையும் இப்படி பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ராமா, புரியாத புதிரது. நதியில் ஓடமானது காற்றடிக்கும் போக்கில் அது மிதந்து மிதந்து போவது போல மனித பிறவி தன் முன்பிறவியில் செய்த வினைக்கேற்ப பிறக்கிறது, இறக்கிறது. அது முடிவில்லாத நிகழ்வு. அதனால் பக்குவமானவன் கலங்க மாட்டான். இப்போது நீ கண்ணீரில் கரைந்து விடாமல் ஒரு மகனுக்குள்ள கடமையை முடிக்க வேண்டும். மைந்தனின் கடமை தன்னை பெற்ற தந்தைக்கு ஊழியம் புரிய வேண்டும். அவர் வாழுங்காலத்தில் அவர் மடிந்து விட்டால் நன்று செய்ய வேண்டும் ஈமக்கடன்களை. ராமா, நீயும் லக்ஷ்மணனும் புனித மந்தாகினி நதிக்கு சென்று உங்கள் தந்தைக்காக எள்ளும் நீரும் கலந்து தர்ப்பணம் செய்யுங்கள். காவிய நாயகன் கண்ணீரடக்கியே தந்தைக்கு நீர்க்கடன் செய்கின்றான். ஆன்மா அமைதி பெறவே எள்ளும் நீரும் விடுகின்றான். தந்தையின் நினைவுகள் ராமனின் நெஞ்சிலே வந்தது அலையலையாக. இந்த ஓர் வேதனை இடியென தாக்கியும் சிந்தை கலங்காதவன் ஞானி. இந்த ஓர் வேதனை இடியென தாக்கியும் சிந்தை கலங்காதவன் ஞானி. என் தந்தையே, தாம் எங்கிருந்தாலும் சரி, பணிவான எங்கள் வணக்கங்கள். ஏ மகாத்மா, பக்திமிக்க எங்கள் நினைப்புகள் உங்களை எட்டட்டும். அங்கிருந்து எங்களை வாழ்த்தி வழி நடத்துங்கள். நிஷாதராஜனே, சொல்லுங்கய்யா. மகாராணியருக்கு இடவசதிகள் ஏற்பாடாயிடுச்சுங்க. குருதேவர் பூஜைக்கு வேண்டியவை நல்ல முறையில செஞ்சுட்டு அமைச்சர் ஐயா. அதை பத்தின கவலையே ஐயாவுக்கு வேணாம். இந்த காட்ராசா உங்க காவகாரன், நீங்க போய் ஓய்வெடுங்க, ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. ஏ சிங்கப்பா, எங்கப்பா போயிட்ட நீ?
ஏய், மாமியார் வீட்டுல மாப்பிள்ளை மாதிரி மாசம் மாசம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏய், எழுந்துடுறா, தூக்குடாத, புடி. டேய், நீ வாடா, இத தூக்கு, புடி, இழ. ராமா, லக்ஷ்மணா, அரசனோ ஆண்டியோ அவரவர் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்கள், இரக்கங்கள், இன்பங்கள், துன்பங்கள். அவைகளை இன்முகத்துடன் ஏற்று எது வந்தாலும் துவளாதிருப்பவனுக்கு தோல்வியில்லை. இது விதியின் விளையாட்டு. லாப நஷ்டம், ஜனன மரணம், வெற்றி தோல்வி விதியின் கையில். எல்லாம் விதியின் கையில் என்றால் மனிதனின் கையில் என்னதான் இருக்கிறது? கர்மம். கர்மம் என்ற வினை பயன். அந்த வினை பயன்தான் அவன் வாழ்வை அமைக்கிறது. சீதா, என்ன மாதா? நான் எப்படி சொல்ல? பாவி என்னை தண்டிக்கும் அதிகாரம் என் ராமனுக்கு மட்டும்தான். மகளே, நீ அவரிடம் சொல்லேன். குடும்பத்தை கெடுத்த பாவி கைகைக்கு மரண தண்டனை கொடுக்க சொல். இப்படி குற்றம் புரிந்த உணர்வுடன் பிழைத்திருக்க கூடாதுனா? தாம் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள் மாதா? அவருக்கு உங்களை குறித்த நினைவுதான் எப்போதுமே. ஒரு நாளும் உங்களை தவறாக பேசியதே இல்லை. அதுதானே நான் அனுபவிக்கும் மிகப்பெரிய தண்டனை. என்னை அவன் கடுமையாக பார்த்தது கூட இல்லையே. அவன் புன்னகை முகம் என் இதயத்தை தாக்குகிறதே. ஆரிய சுமந்திரரே, மனம் குழம்புகிறது. ராமண்ணாவுக்கு அயோத்தியா திரும்பும் கருத்தினை யார் சொல்வது? எப்படி சொல்வது? பரதா, தாம் அந்த நோக்கத்தோடு தானே வந்தீர்கள். போய் சொல்லுங்கள், உங்கள் பேச்சை தட்டமாட்டார். பரதன் நான் அவருக்கு தொண்டன். தொண்டன் தலைவருக்கு எவ்வாறு ஆணையிடுவது? மன்னியுங்கள். ஏன் தாம் சொல்லக்கூடாதா? உங்கள் கருத்தினை ஏற்கும் நிலைமையில் நானும் இல்லை. நானும் ஒரு தொண்டன் தான். தாம் மாதா கோசலையிடம் சொல்லுங்கள். மாதா கோசலை எப்படி சொன்னாலும் ராமண்ணா பணிவோடு மறுத்து விடுவார். குருதேவரிடம் சொல்லுங்கள். குருதேவர் சொன்னால் ஸ்ரீராமன் தட்டமாட்டார். அதுதான் நல்லது. சீதா, என்ன? லக்ஷ்மணன் ராமனுக்கும் உனக்கும் நல்ல முறையில் தொண்டு செய்கிறானா? மாதா, வேலை முழுவதும் செய்கிறார். அவர் அப்படி செய்யவில்லை என்றால் பசியோடு இருக்க வேண்டியதுதான். விறகு சேகரிக்க காடெல்லாம் செல்கிறார். அதன் மூலம்தான் சமையலே நடக்கிறது. ஒரு தாயை போல கவனிக்கிறார். லக்ஷ்மணா, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரனடா. பகவான் உனக்கு நல்லதே செய்வார். பரதா, நீ சொன்னவைகளை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் என்று சொல்லக்கூடாது. பரதன் அறிவேன். ராமண்ணா உங்கள் ஆணையை தட்டமாட்டார். அதனால் நீங்கள் ஆணையிட்டே ஆக வேண்டும். மறுத்தீர்களானால் நான் தண்ணீர் கூட அருந்தாமல் இதே சித்திரகூட மண்ணிலே உயிரை விட்டு விடுவேன். இல்லை பரதா, அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. நன்றி சொல்லுகிறேன் குருதேவா. இது நடந்தால் பரதனின் இருண்ட வாழ்வில் ஒளி பிறக்கும். சீதா, சொல்லுங்கள் மாதா. என் மகன் ராமனுக்கு என் ஞாபகம் இருக்கிறதா? மாதா, இப்படி நீங்கள் கேட்பது ஏன்? தப்பாக கேட்கவில்லை. வனவாசக் கடமைகளில் மறந்திருப்பானோ என்று. மாதா,
காலை பொழுதில் உங்கள் பெயரைத்தான் சொல்கிறார். அதன் பிறகே மற்ற பூஜைகள். தேவியிடம் அவர் கேட்பது மனைவிக்கோ அவருக்கோ அல்ல, தங்களுக்காகவே கேட்பார். என் மாதாவுக்கு தாங்க முடியாத துயரங்கள், அதை போக்கி அமைதித்தா என்று. அவனை பெற்றது என் அதிர்ஷ்டம்தான். பெற்றாலும் என்ன, என் பக்கத்திலா இருக்கிறான். அண்ணா, அயோத்தியிலிருந்து பரதண்ணா உங்களுக்கு முடிசூட்ட மணிமகுடத்தோடு வந்திருக்கிறார். உங்களிடம் பேசி அதன் பின் அதை இங்கு நடத்தப் போகிறார். எனக்கா? பாசம் பரதனை நீதிக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறது. இதில் நீதிக்கு விரோதம் என்ன இருக்கிறது? தெரிந்து கொள் லக்ஷ்மணா. 14 வருட கானக வாசம் எனக்கு, பட்டம் பரதனுக்கு, மன்னரான தந்தையின் கட்டளை. குருதேவா, இது நடக்காது. என் விருப்பம் நிறைவேறாது. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? ராமண்ணாவின் கருத்தை அறிய மெல்ல லக்ஷ்மணனை பேச்சு கொடுக்க சொன்னேன். ராமண்ணாவின் ராஜ்யாபிஷேகம் நடத்த நினைக்கிறேன் என்று, முறையில்லை என்று அண்ணன் சொன்னார். பரதன் நீதிக்கு விரோதமான செயலை செய்யக்கூடாது என்றார். மன்னரான தந்தையின் கட்டளைப்படி நடப்பது தம் கடமை என்றார். பரதனுக்கும் கடமை என்றார். குருவே, பிரச்சனை தீரப்போவதில்லை. பரதனுக்கு வாழ்வில்லை. தாம் ராமண்ணாவுக்கு ஆணையிடுங்கள். பரதா, உனது பாச பைத்தியத்தை கண்டதில் பக்குவமான வசிஷ்டனும் கலங்குகிறேன். ராமன்தான் உனக்கு உயிர் மூச்சாயிருக்கிறான். அகிலங்கள் உண்மையான உனது பாச மழையில் நனையப் போகின்றது. நிஜமாகவா குருவே? பிரிய ராமனுமா? உன் ராமண்ணாவும் கூட. ஒரு மனிதன் உள்ளம் கனிந்து அடைக்கலம் என்று கேட்டால் எந்த தெய்வமும் எந்த தடைகளையும் மீறி வந்து நிற்கும் அவன் முன்னால். நாளை விடிந்ததும் சபையை கூட்டுவோம். சபை முடிவெடுக்கும் நல்ல முறையில். குருதேவா, மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு கோதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆரே.